கத்திரிக்காய் வந்து நம்ம இன்னைக்கு கூட சாம்பார் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டன்ல இருந்து எடுத்துன்னு போன கத்திரிக்காய் தான் சாம்பார் வச்சோம். அது பெரிய கத்திரிக்காய், இது சின்ன சின்னதா இருக்குது. இது நம்ம இன்னொரு 2 நாள்ல அறுவடை பண்ணிக்கலாம், ரெடி ஆயிடும். கொஞ்சம் பெருசாயிடுச்சு. கருவேப்பிலை கண்ணெல்லாம் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் இது மாற்றி வைக்காமே இருக்கிறேன். கேன் வந்துருக்குது, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் கீழே, அதில் மாற்றி வச்சுட்டு போகலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண் கொட்டி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 4 கத்திரிக்காய் நல்லா தெரியுது, நத்துன்னு அழகா. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாரு கத்திரிக்காய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துருக்குறோம். செடிக்கு வந்து நேற்று தண்ணி ஊற்றல, நம்ம எருவு மட்டும் போட்டு அப்படியே விட்டு போயிட்டு, ஏன்னா செடி ஈரமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றலாம், வாழை மரமும் நட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்திருக்கிறோம். எல்லாருக்குமே வந்து மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா? இன்னும் டைம் ஆயிருக்காது, 5 மணிக்கு மேலே தான் டீ காஃபி டைமு. வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம கொய்யாக்காய் மரத்தில் வந்து 2 கொய்யாக்காய் அறுவடை பண்ணிட்டோம். 3வது இந்த கொய்யாக்காய். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லியும் இந்த கொய்யாக்காய் வீடியோ பண்ணும்போதெல்லாம் பார்க்குறேன், வேற எங்கன்னா பூ வந்திருக்குதான்னு சொல்லிட்டு. எங்கேயுமே பூ இல்லை. பூ வந்திருக்குதா, கொய்யாக்காய் வச்சிருக்குதான்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை. என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாம், இது முடிஞ்ச பிறகு வைக்குமோ என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது என்ன இவ்வளோ ஈஸியாக ஒடிச்சிக்கிச்சு, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யா மரத்தில் இந்த களை ஒடிச்சிக்கிச்சு. நான் அப்படி சும்மா தான் கையை வச்சேன், இது அப்படியே ஒடிச்சின்னு வந்துச்சு. பரவாயில்ல. இது வந்து நம்ம ஏர் பேக்குக்காக இந்த களையெல்லாம் கட் பண்ணி, மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துன்னு போகணும்னு நான் நினச்சின்னு இருந்தேன். அது தானாக வந்துச்சு கையில். நம்ம போகும்போது ஏர் பேக்குக்கு எடுத்துன்னு போகலாம். சாமந்தி செடியில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாமந்தி செடியில் அரும்பு வந்திருக்குது. இது பாருங்க, அரும்பு தெரியுதான்னு சொல்லிட்டு அரும்பு வச்சிருக்குது. பூ பூக்க போகுது. இதில் பார்க்கலாம் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து வெள்ளை கலர் சாமந்தின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெள்ளை கலராக மஞ்சள் கலரான்னு தெரியல, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவரைக்காய் செடி வந்து ஒரு கிளை வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம நேற்று தான் கொஞ்சம் எல்லா எருவும் கலந்து கொடுத்துட்டு போனோம். தண்ணி ஊற்றலாம். இன்றைக்கி வந்து மண்ணெல்லாம் காஞ்சிட்டு இருக்குது. இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டு போகலாம் நல்லா தாராளமாக செடிக்கு. பாருங்கள், நான் வந்து அந்த மொச்சக்காய் செடி எடுத்துன்னு வந்து வச்சேன். இதுவும் நம்ம வேறு ஏதாவது ஒரு பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழை மரம் வந்து 2 வாழை மரமும் நல்லா பெருசாக வேர் விட்டு வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, அந்த சின்ன தொட்டிலே இருந்தால் அதுக்கு வளர்கிறதுக்கு இது இருக்காதுன்னு சொல்லிட்டு இதில் மாற்றி வைக்கலான்னு நான் இதில் வச்சுருக்கிறேன். அதுக்காக இன்றைக்கி நம்ம கோகோ பீட் எருவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நம்ம கத்திரிக்காய் செடி வந்து கீழே தொங்கி நின்றுச்சு வெயிட் தாங்காமல். அதை நம்ம வந்து மேலே பிடிச்சி கட்டி வச்சுருக்குறோம். இன்னொரு கத்திரிக்காய் வருது, இதில் ஒரு கத்திரிக்காய் வருது. பார்க்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம சரியாக இதில் தான் நம்ம எருவெல்லாம் கொடுக்குறோம். அப்போ கூட ஒரு இலை பூச்சி அடித்த மாதிரி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் நல்லா இருக்குது. இது உள்ளே இருந்த தக்காளி செடியும் காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. செம்பருத்தி செடி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாவ மரம் தான் நல்லா தமன்னு வளருது. இதில் இருக்கிற சத்தில் எவ்வளோ நிறையா ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக நாவ மரமே ஆகிருக்குது. கரும்பும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுது. இந்த செடியிலுமே அரும்பு வர மாதிரி தெரியுது பாருங்க, அரும்பு வந்துருக்குது. சாமந்தியில் அரும்பு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 20 நாள் பொறுத்து பூத்தா நல்லாயிருக்கும். எப்போ பூக்கும்னு தெரியல, சீக்கிரமாக பூத்துருமா என்னான்னு. நம்ம நாட்டு செம்பருத்தியில் வந்து 2-3 அரும்பு வச்சுருக்குது. ஆனால் இன்றைக்கி பூ இல்லை. நேற்று 2 பூ தானே பூத்துருந்துச்சுப்பா. நேற்று 2 பூ பூத்துருந்தது. இன்றைக்கி அரும்பு தான் இருக்குது. மல்லிகைப்பூ செடியில் ஒரு அரும்பு பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்று மேலே எடுத்துன்னு வந்து வச்சுது. இது பாருங்கள், நான் சாப்பிட்றதுக்காக ஊற வச்சுருந்தேன். இது என்ன பயிர் பயிர் சென்னா பேர் என்ன சொல்லுவாங்க, அது மூக்கொட்டை, சிகப்பு மூக்கொட்டை ஃப்ரெண்ட்ஸ். இது விநாயகர் சதுர்த்திக்கு கொட்டை பண்ணுவாங்களா, அது இது வந்து ஜிம்முக்கு போகிறதுக்காக நான் இவனுக்கு டெய்லி நான் ஊற வச்சு கொடுக்குறேன். கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதை நான் ஏன் நம்ம கீழே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டு வச்சேன். இது பாருங்கள் வளர்ந்துருக்குது. மல்லிகைப்பூ செடி வந்து ரொம்ப உயரமாக இருக்குது. இதையும் நம்ம கட் பண்ணி விடணும். நம்ம சீத்தாப்பள்ளி மரமும் நல்லா இருக்குது. சீத்தாப்பள்ளி மரத்தில் வந்து கீழே இருக்கிற இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துனே தான் இருக்கிறோம். மறுபடியும் கீழே தொங்குது, சாயுது அது. இந்த சாமந்தி செடியும் நல்லா இருக்குது. இது வந்து நம்ம மாற்றி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மண் கலவையெல்லாம் இது தொட்டி நீங்கள் ஞாபகம் இருக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டு தான் நான் அந்த எல்லா கவர்லேயும் வச்சுருக்கிறேன் இந்த சாமந்தி செடியை.
முருங்கை மரமும் நல்லா இருக்குது. முருங்கை மரத்துல வந்து நான் கட் பண்ணி விட்டதை விட ஃபுல்லா கிளையே வந்திருக்குது, பக்க கிளை நிறைய வந்திருக்குது. நம்ம மாங்காய் மரத்துல நிறைய பூன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய வந்திருக்குது. நம்ம நேற்று கூட எருவு போட்டு போனோம், தண்ணி நல்லா தான் ஊற்றுறோம். பார்க்கலாம் இந்த வருஷம் எதனா பூ வருதா என்னான்னு சொல்லிட்டு. தக்காளி செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி செடி வந்து நம்ம வேறு எதனா பெரிய இதுல எடுத்து மாற்றி வைக்கலாம். கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 4 கத்திரிக்காய் நல்லா தெரியுது, நத்துன்னு அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாரு. கத்திரிக்காய் வந்து நம்ம இன்னைக்கு கூட சாம்பார் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டன்லேருந்து எடுத்துன்னு போன கத்திரிக்காய் தான் சாம்பார் வச்சோம். அது பெரிய கத்திரிக்காய், இது சின்னதாக இருக்குது. இது நம்ம இன்னொரு 2 நாளில் அறுவடை பண்ணிக்கலாம், ரெடி ஆகிடும். கொஞ்சம் பெருசாகிடுச்சு. கருவேப்பிலை கண்ணெல்லாம் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் இது மாற்றி வைக்காமே இருக்கிறேன். கேன் வந்திருக்குது, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் கீழே, அதில் மாற்றி வச்சுட்டு போகலாம். நம்ம காக்கடா செடி எல்லாமே நல்லா இருக்குது. இதுலேயும் பூ வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது காக்கடா செடியில். இதில் இருக்கிற சம்பங்கி செடியுமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கனகாமரம் வந்து பூத்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம எடுத்து கீழே தான் தூக்கி வச்சு கட் பண்ணி விடணும். இதில் சம்பங்கி செடி நம்ம எவ்வளோ கட் பண்ணி விட்டோம், மறுபடியும் இது எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மல்லிப்பூ செடியுமே நல்லா இருக்குது. மஞ்சள் வந்து இதில் வந்து ஃபுல்லாக தொட்டியில் இடம் காலியாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. நம்ம இதுலேயும் 2-3 மஞ்சள் எடுத்து வச்சுக்கலாம். வச்சோம்னாக்கா அந்த தொட்டியும் கொஞ்சம் காலியாகும். கனகாமரம் செடி நல்லா இருக்குது. இந்த முல்லைப்பூ செடியில் வந்து அரும்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பாருங்கள் எவ்வளோ அரும்பு வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜாதி மல்லியில் நம்ம டெய்லியும் பூ பறிச்சுன்னு தான் போகிறோம். வந்து ஒரு 20-25 பூ பூக்குது. அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பூக்கும். இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து டார்க் கலர் கத்திரிக்காய். கனகாமர செடியும் நல்லா நாட்டு கனகாமரம். இதுவும் நம்ம தூக்கி வச்சு கட் பண்ணி விடணும். நம்ம கொய்யா மரத்தை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மாற்றி வைக்கலாமா இல்லை இப்படியே இருக்கட்டுமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான். முருங்கை மரத்தில் வந்து எறும்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு புளிச்ச மோரெலாம் அடிச்சிட்டு போனோம், நம்ம தண்ணி ஊற்றிட்டு போனோம். பார்க்கலாம் இது என்ன மோசம் மாறுது அதனாலயா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பூ வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான். பூ வந்து முருங்கைக்காய் வச்சாலும் இது வெயிட்டு தாங்காது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது கீழே. இது பார்க்கலாம் எப்போ என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம நாட்டு ரோஸில் வந்து 1 2 3 அரும்பு வச்சிருக்குது. நம்ம இது ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டோம் வேணான்னு சொல்லிட்டு. இப்போ அரும்பு வந்திருக்குது. இதில் நம்ம எந்த செடியை வேணான்னு சொல்கிறோமோ அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பூ காய் எல்லாமே வரும். இந்த செடி வேணாம் காஞ்சி போகுது, வெள்ளை பூச்சி வருது, இது எடுத்து போட்டோன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் இதில் பூ வந்திருக்குது. நம்ம கத்திரிக்காய் செடியிலேயும் பூ அழகாக இருக்குது. மாங்காய் மரம் வந்து இது வந்து 2வது 3வது மாங்காய் மரம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அடுக்கு செம்பருத்தி செடி வந்து இதுலேருந்து ஒரு பூ நேற்று கீழே விழுந்துருந்துச்சு. இந்த செடியை எடுத்து நம்ம வேறு எதனா பெரிய தொட்டியில் வைக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஹெலிகாப்டர் வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பக்கத்துலேயே கிட்டவே போகுது பாருங்க. எவ்வளோ கிட்டவே போகுது. அது மேலே மஞ்சள் கலர் சாமந்தியில் வந்து மறுபடியும் அரும்பு வச்சிருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று ஒரு கத்திரிக்காய் அறுவடை பண்ணின்னு போனோம். மறுபடியும் இதில் பூ வருது, கத்திரிக்காயும் வைக்குது. செம்பருத்தி செடியில் எதுவும் பூ இல்லை, அரும்பு தான் இருக்குது. நம்ம அதை கட் பண்ணி விட்டோம் கீழே இருக்கிற கிளையெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் அரளி செடியில் வந்து அரும்பு கொஞ்சம் வெளியே வந்துருக்குது, எட்டி பார்க்குது. இப்போ தான் செடி விட்டு பார்க்கலாம். இது எப்போ இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் பூத்தா நல்லாயிருக்கும். எப்போ பூக்கும்னு தான் தெரியல. 1 2 3 4 கலையில் சொல்லியிருந்தேன் நான் அரும்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. 4 கலையில் அரும்பு இருக்குது. பார்க்கலாம் இது எப்போ பூக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம மஞ்சள் கலர் செம்பருத்தி செடியில் வந்து 2 பூ அரும்பு இருக்குது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளைப்பூச்சி வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மறுபடியும் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடணும் எல்லா செடிக்கும். ஏன்னா இப்போ வெயிலும் கம்மியாயிடுச்சு, இனிமேல் இது ஸ்டார்ட் ஆகும். ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம அந்த எப்சம் சால்ட் எடுத்துன்னு வந்திருக்கிறேன், அது ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு ஸ்ப்ரே எடுத்துன்னு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழை மரம் நடலாம். வாழை மரம் நடுறதுக்கு நான் கீழே இருந்து கோகோ பீட் எருவெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம இங்கேருந்து சாமந்தி செடி வந்து ரொம்ப உயரமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு சொல்லிட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துன்னு போன கீழே. அது எல்லாத்தையுமே கவரில் வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து சாமந்தி சீசன் ஆரம்பிச்சிருக்குது.
எல்லா செடியுமே பெருசாயிட்டு பூ பூத்துச்சுன்னா நிறைய பூ ஆகும். அதனால நான் இது கவரில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க எல்லா செடியுமே சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், இது பூ ஸ்டார்ட் ஆகிருக்குது. பூ பூக்குதான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு டப்பா இந்த மண் கலவை நம்ம அள்ளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வாழை மரம் வைக்கலாம். நம்ம டெல்லியில இருந்து கூட வாழை மரம் வைக்கிறேன்னா இங்க இருக்கிறவங்க இந்திக்காரெல்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எதுக்காக வச்சுன்னு இருக்கிறாங்கன்னு தெரியல. பாப்பா நம்ம வாழை மரம் வைக்கலாம். இது உள்ள வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எது சும்மா நம்ம இலைக்காக தான் வைக்கிறோம் மரம். கொஞ்சம் கொட்டலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கிறோம் வாழை மரத்தை. நம்ம வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண் கொட்டி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப நாள் நம்ம சொல்லினே இருந்தோம் வாழை மரத்தை எடுத்து நடணும்னு. இன்னைக்கு வெற்றிகரமாக அந்த வேலையை செஞ்சிட்டோம்.